சனியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த மாசம் 32 நாள் இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும், அப்ப சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்றது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பர்களே, ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலம். இந்த ஆகஸ்ட் 16 தேதியிலிருந்து செப்டம்பர் 16 தேதி வரையிலுமே கூட எங்கே இருக்க போகிறாங்க? சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்போ வருஷலாக ஒரு 4 ராசிக்கு சொல்லிட்டு வந்தேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு 4 ராசிக்கு பேசிட்டு வந்தேன். அவங்க 4 பேருக்குமே இந்த அசுப கிரகங்களுடைய சேர்க்கை கொஞ்சம் கஷ்டம். ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சில பரிகாரங்கள் செய்யுங்க. உங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரியாக இருந்தால் ஒரு ஹோமம் பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம சொல்லணும். அது ஆனால் சிம்ம ராசி என்பர்களே, இந்த கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்கின்றன. சார் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம். அதே சமயத்தில் ராசிக்கு 11வது வீட்டில் பாக்யாதிபதி இருக்கார். பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் 10க்குடையவன் 3 10க்குடைய சுக்கிரன் 2வது வீட்டில் இருக்கிறார். அந்த 3 10 6 8 பேசிக்கிறாங்க. அப்போது சிம்ம ராசி என்பர்களே, இந்த அசுப கூட்டு கிரகங்களின் சேர்க்கை. இப்போ நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? 3 அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கை. அடக்குவாரா, அடங்குவாரா குரு? இது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்ல பலத்தை கொடுக்கும், ஒரு வளத்தை கொடுக்கும், நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இது சிம்ம ராசியை பாதிக்காது, மாறாக வளர்ச்சியை தரும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். சிம்ம ராசி என்பர்களே, இந்த செவ்வாய், சுக்கிரன், சனி, குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய அளவில் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆஃபீஸ் போட்டு ப்ராப்பராக அந்த புரோக்கரிங் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, இதுலேயே நிறைய மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும்.
குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போ சமீப காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கலகங்கள் அல்லது அந்த களங்கங்கள் உங்கள் நேமை, உங்களுடைய குடும்ப பேரை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயத்தில், இல்லை உங்களுடைய உடன் பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடலாம். அண்ணன் தம்பிங்களே எதிரிகளாக மாறிவிடுறது, தாக்காதாங்க, சித்தப்பா பெரியப்பா. உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, பார்ட்னர்ஷிப்பில் எதிரிகளாக மாறிவிடுவது, அல்லது வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால், அங்கே ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, தொழிலில் நிம்மதியில் சாமி, கம்பெனியில் இப்படிலாம் நடக்குது. நான் அந்த மேஷராசி பேசும்போது சொல்லியிருந்தேன், இப்போ தான் நியர்பை கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் மில் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்க எங்கெங்கேயோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஜோசியத்தில். கடைசியாக நம்ம வாராகிட்ட வந்தாங்க, நேரடி அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் வந்துடுங்க சாமி, எனக்கு பண்ணிடுறேன் உங்களுக்கு, என்ன இவ்வளோ தூரம் ஆகுமானா கண்டிப்பாக கொடுத்துட்றேன் வாங்கன்னாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா இந்த சனியுடைய ஆதிக்கமும் செவ்வாயுடைய அதிகாரமும் கலகமும் அதிகமாக உள்ளது. அவங்க சொன்னாங்க, நான் நேரடியாக 1 to 1 நானும் இவரும் பேசிப்போம், அந்த அளவுக்கு நான் எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டேன் சாமி, இந்த யோகா அதெல்லாம் நான் போகிறோம், அப்போ உடம்பு என்னுடைய பீஸ்ஃபுல் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல அப்படின்னாங்க. இது ஜாதக கர்மா. இப்போ சனி ஆக்டிவேட் ஆகிறாரு, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சனி 3வது பார்வையாக எதை பார்க்குறாருங்க, உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் கர்மஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கலகங்கள் இருக்குமா, இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இதெல்லாம் கம்பெனிலாம் இப்படி இருக்கும், ஃபேக்ட்ரிலாம் இப்படி இருக்கும், நிறுவனங்கள்லாம் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னேன். ஆமாம் சாமி, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போது தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், மேபி உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், அந்த கலகங்கள் அல்லது நம்ம பேரை டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில் அவதூறுகள், இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரே வழி, சனி பகவானுடைய பிராயச்சித்தம், சிவபெருமான் வழிபாடு செய்வது, சிவனை உயர்ந்த தெய்வத்தை உயர்ந்த முறையில் வழிபாடு செய்வது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது இன்னும் கூட அதை அக்யூரேட்டாக கணிச்சு அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் சிம்ம ராசி என்பது நல்ல பலன்களை கை கொடுக்கும். வெற்றியை தட்டி தூக்கலாம், வெற்றியை அழகாக கேக் மாதிரி வெட்டி அழகாக சதுரமாக எடுக்கலாம். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவீர்களேயானால், தர்மத்தின் அடிப்படையில் நேர்மையான முறையில் நன்மையான முறையில் செயல்படுவீர்களேயானால், ஒரு நல்ல வழிகாட்டியை கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் சாமி, நான் கேட்குறேன், இது என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், அழகாக அப்படியே பண்ணிவிடுவோம் சாமி. அது மாதிரி தர்மத்தின் அடிப்படையாக கொண்டு வழிபாடுகளை செய்வீர்களேயானால் பரிகாரங்கள் கை கொடுக்கும். சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் இந்த சனி பகவான் கட்டுப்படுவார். என்ன செய்ய போகிறார் குருன்னு கேட்டோம். கட்டுப்படுத்த போகிறார் குரு. நன்மை நடக்கும். சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே அது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய அதுக்கு ஃபிலாசபி பேசுகிறாங்க. இப்போது செவ்வாய் சுக்கிரன் தான், அது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது அவங்க நேரில் உட்காந்து அவங்களுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அது இரண்டுபட்ட திருமணமாகத்தான் உள்ளது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம், நாம் அதை தானே பேச முடியும். வெறும் புக்கில் வைக்கிறதும் தனிப்பட்ட கருத்தும் இங்கே நடக்காது. அந்த ஜாதகருக்கு நம்ம முன்னாடி உட்காந்துறவங்களுக்கு அது இயற்கையாக நடந்திருக்கு. அப்போது ரெண்டுபட்ட திருமணங்கள், இரண்டாவது திருமணமும் பிரச்சனையாக இருக்குது.
அப்புறம் 3வது திருமணம், பிறந்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது, இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கணவன் பிரிஞ்சு போகிறது. ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் கணவனுடைய ராங்காக நடந்து பாருங்கள், ரொம்ப திமிராக நடந்துக்கிறது, அம்மா பேச்சு கேட்குறது, அக்கா பேச்சு கேட்குறது, ஆயா பேச்சு கேட்குறது, குடும்பத்துக்கு ₹1 கூட தராமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் 2வது திருமணம் தடைபடுவது, திருமண தடைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே விலகும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்துக்கு எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகினால் 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், மீன ராசி அன்பர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இது எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுதோ அதை போல் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்லது நடக்கும், தெய்வ அருள் கை கொடுக்கும். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.